கடல்ல இந்த ஒரு மான்ஸ்டர் வேவ் வந்தா போதும். ஷிப்ஸா இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி, தப்பிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்லலாம். இந்த அலையோட சைஸ் பார்த்தீங்கன்னா, பில்டிங்கோட ஹைட்டுக்கு மேலேயுமே போகும். சடனா எந்தவித வார்னிங்குமே இல்லாம தான் இது அப்பியர் ஆகும்னு சொல்லப்படுது. வெதர் காமா இருந்தாலுமே இந்த அலைகள் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. ஏன் இப்படி மிகப்பெரிய அலைகள் எல்லாம் உருவாகுதுன்னா, டிஃப்ரெண்டான வேவோட எனர்ஜி சேம் பிளேஸ்ல கம்பைன் ஆகும். கரண்ட், வைண்ட், ப்ரெஷர் இது எல்லாமே சிங்க் ஆன நார்மலான வேவ் பார்த்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் வேவ் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்படி அலைகள் வாரப்ப மிகப்பெரிய ஷிப்ஸோட கிளாஸ் எல்லாம் பிரேக் ஆகியிருக்கு அண்ட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. ஸோ இது கடல்ல பயணம் பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நைட்மேர்னு சொல்லலாம். இந்த வேவ் வந்துச்சுன்னா எஸ்கேப் ஆக டைமும் இருக்காது, ப்ரிப்பேர் பண்ண டைமும் இருக்காது. அதனால தான் சயின்ஸ் இதை ரொம்பவுமே டேஞ்சரஸான ஓஷன் வேவ்னு சொல்லி சொல்றாங்க.